இந்து மக்கள் கட்சி மாநில தொண்டரணி துணைத் தலைவர் குரு ஐயப்பன் வெளியிட்டுள்ள கோரிக்கை. தேனியில் இந்து மக்கள் கட்சி தொண்டரணி மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் வெளியிட்டுள்ள கோரிக்கையின் அடிப்படையில் தமிழகத்தில் மத்திய அரசு மூலம் செயல்படுத்துகின்ற PM ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள், நவோதயா பள்ளிக்கூடங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், தமிழக அரசு பின்பற்றும் இருமொழி கல்விக் கொள்கை காரணமாக மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்படுகின்ற கல்வி திட்டங்கள் அனைத்தும் தடை செய்யப்படுகின்றன என்றும், இதன் காரணமாக ஏழை எளிய மக்களுக்கு தரமான இலவச கல்வி கிடைப்பதில் தடை ஏற்படுகிறது. இந்திய அரசியல் சட்டம் 2009 குழந்தைகளுக்கான கட்டாய மற்றும் இலவச கல்வி உரிமை சட்டம் இதை மீறுகின்ற வகையில் தமிழக அரசு செயல்படுகிறது. நவோதயா மற்றும் PM ஸ்ரீ கல்வி திட்டங்களின் மூலம் உயர்தரமான கல்வி ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு இலவசமாக கிடைக்கும். கல்விக்கூடங்களுக்கு நல்ல கட்டிடங்கள், வகுப்பறைகள், குடிநீர், சுகாதார, போக்குவரத்து வசதிகள் அனைத்தும் இலவசமாக செய்து கொடுக்கப்படுகிறது. பிரதம மந்திரியின் PM ஸ்ரீ கல்வி திட்டத்தின் கீழ் கல்வி பயிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுகிறது. வருடந்தோறும் 8000 ரூபாய் மதிப்புள்ள சீருடை, கல்வி பொருட்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு இலவசமாக செய்து கொடுக்கப்படுகிறது. PM ஸ்ரீ திட்டத்தில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 18 வயது பள்ளி படிப்பு முடிந்த பின் அவர்களது 23 வயது முதல் 10 லட்சம் ரூபாய் வரை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிதியுதவி வழங்கப்படுகிறது. உயர்கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு கல்வி கடன் வசதிகள் சிறப்பாக செய்து கொடுக்கப்படுகிறது. நவோதயா பள்ளிக்கூடங்கள் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களும் பயன்பெற்று வருகின்றன. தாய்மொழி கல்விக் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் தமிழகம் தவிர அனைத்து மாநிலங்களிலும் மாவட்டந்தோறும் கிராமப்புறங்களில் நவோதயா கல்விக்கூடங்கள் அமைந்துள்ளன. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இந்த திட்டம் அனுமதிக்கப்படவில்லை. தமிழகத்தில் நவோதயா பள்ளிக்கூடங்கள் துவங்குவதற்கு இடம் கொடுப்பதற்கு கூட தமிழக அரசு தயாராக இல்லை. தமிழக மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை மத்திய அரசிடம் இருந்து ஒதுக்கப்பட்டு வரவேண்டிய நிதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் தமிழக அரசால் இருமொழி கல்விக் கொள்கை காரணமாக தடுக்கப்படுகின்றன. எனவே நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் அனுமதிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லிய பிறகும் தமிழக அரசு ஏதேனும் ஒரு வகையில் அரசு நெருக்கடிகளை உருவாக்கி சட்டவிரோதமாக செயல்பட்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் வருவதை தடை செய்து வருகின்றன. தற்போது பிரதம மந்திரியின் PM ஸ்ரீ கல்விக்கூடங்கள் தமிழகத்திற்கு வருவதை, இந்த கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதை தமிழக அரசு மறுக்கிறது. ஆனால் PM ஸ்ரீ கல்வி திட்டத்திற்கான நிதியை மட்டும் கொடுக்கவில்லை என குற்றம் சுமத்துகிறது. திட்டத்தை செயல்படுத்தப்படாமல் திட்டத்திற்கான நிதி மட்டும் கேட்பது எவ்வாறு சாத்தியப்படும்? இது தமிழக மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி தமிழக மாணவர்களுக்கு வழங்கியுள்ள கல்வி ஏற்கும் உரிமையை தடை செய்யக்கூடிய வகையில் தமிழக அரசு செயல்படுகிறது. மத்திய அரசு மூலம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் கல்வி திட்டங்களை அனுமதிக்க மறுப்பது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதாகும். தமிழகத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை தடை செய்வதாகும். எனவே தமிழக அரசு உடனடியாக நவோதயா கல்விக்கூடங்களையும் PM ஸ்ரீ பள்ளி கல்வி திட்டத்தையும் தமிழகத்தில் அனுமதிக்க வேண்டி இந்து மக்கள் கட்சியின் மாநில தொண்டரணி துணைத் தலைவர் குரு ஐயப்பன் கோரிக்கை விடுத்துள்ளார்.